अस्माकन्तु विशिष्टा ये तान्निबोधद्विजोत्तम नायका मम सैन्यस्य सैन्यार्थं तान् ब्रवीमि ते। भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामाविकर्णश्च सौमदत्तिस्तथैव च अन्ये च बहवः शूरा मदर्थे त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः अपर्याप्तं तदस्माकं बलं भीष्माभिरक्षितम् पर्याप्तं त्विदमेतेषां बलं भीमाभिरक्षितम् अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि तस्य संजनयन् हर्षं कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योच्चैः शङ्खं दद्मौ प्रतापवान् ततः शङ्खाश्च भैर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्त सशब्दस्तु मुलोऽभवत् ततः श्वेतैर्भयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधव पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः पाञ्चजन्यं हृषीकेशो देवदत्तं धनञ्जयः पौण्ड्रं दध्मौ महाशङ्खं भीमकर्मा वृकोदरः பதினஞ்சு ஸ்லோகம் முடிச்சிருந்தோம். முதல்ல பீஷ்மர் சங்கு உதரர், அதை கண்டு ஒரே சத்தமா எல்லா தாரதம்பட்டியோட கௌரவ சேனை சத்தம் போடுறது. அதுக்கப்புறமா முதல்ல ரிஷிகேஷர், நம்ம கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்கிற சங்க உதரர், அப்புறம் அர்ஜுனர் தேவதத்தன் என்கிற சங்கை உதரர், அப்புறம் பீமன் பவுண்டன்கிற சங்கை உதரர். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். अनंत विजयं राजा कुंती पुत्रो युधिष्ठिरः नकुलः सहदेवश्च सुघोषमणिपुष्पकौ. अनंत विजयन और संग राजा राजा कुंती पुत्रो कुंतीयोட புத்திரன் युधिष्ठिरः युधिष्ठिर नकुल सहदेव च மற்றும் சகோஷ மணிபுஷ்பக இதெல்லாம் சங்குகள். ஒரு சர்மா பார்க்கலாம். अनंत अनंत विजयम राजा यम रावदनाல இன்னும் ஜாயினிங் ஆன நாசிக் यम राजा कुंती पुत्रो युधिष्ठिरः युधि युधिष्ठिर இல்ல युधिष्ठिरः नकुलः सहदेवश्च नकुल में सह सगल सगदेवन சொல்லும் சகாதேவன் சொல்லும் அல்லது தொண்டையிலிருந்து வரணும். सहदेवश्च सुघोष सुघो सुगो இல்ல सुघोष
மணி புஷ்பகௌ மணிபூ எல்லாமே குறில் எழுத்துக்கள். ஷ்பகௌ புஷ் மேல பூ மேல ஆகாது. புஷ்பகௌ अनंत विजयं राजा कुंती पुत्रो युधिष्ठिरः नकुलः सहदेवश्च सुघोषमणिपुष्पकौ श्लोकं काश्यश्च परमेश्वासः शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः काश्यश्च काशीराज परम ஏஷ்வாச பரம வில்லாளி வில் நிபுணர் ஷிகண்டி ஷிகண்டி க மற்றும் மகாரதக வலிமைமிக்க போர் வீரர்கள் திருஷ்டத்யும்னோ திருஷ்டத்யும்னர் விராட்ட விராட்டர் ச மற்றும் சாத்தியகி சாத்தியகி ச மற்றும் அபராஜிதः வெல்ல முடியாத காஷ்யश्च ஆமிலராக யமிலராக காஷ்யश्च பரமேஸ்வாசஷ் பரமேஸ்வாமேஸ்வா எல்லாமே நெடிலெழுத்துகள் இழுத்து சொல்லுனா பரமேஸ்வா மேமிலராக श्वासशिखण्डी च शिख शिख ल शिख शिखण्डी च महारथः महामगाल महारथः धृष्टद्युम्नो धृष्ट धृ इष्ट नल धृ मिलरागतिक्कु द्युम्नो द्युम्नो இல்ல धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चा सात्य सा நடுலெழுத்து அப்புறம் ஆகாது किश्चा इशंचा किश्चा पराजितः श्लोक काश्यश्च परमेश्वासश्चिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः மூணு ஸ்லோகமே சேர்ந்து வருது, அதனாலதான் ஒரு ஸ்லோகம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். द्रुपदो द्रौपदेयाश्च सर्वेष पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान्दधुमुः पृथक् पृथक् द्रुपदो द्रुपदர் द्रौपदே द्रौपதியின் மகன்கள் மற்றும் சர்வஷக எல்லோரும் பிருத்திவிபதே பூமியை ஆழ்வோன் திருதராஷ்டிரன் சொல்றார். சௌபத்ரோ சௌபத்ரவின் மகன் அபிமன்யு ச மகாபாஹு வலிமை மிக்கவர் ஷங்கான் ஷங்கு தத்மு ஊதினார் பிருத்தக் பிருத்தக் அவரவரின் द्रुपदो द्रुपदो द्रो மேல ஆகாது கொடுத்து द्रौपल द्रौपदेयाश्च याश्च या மேல ஆகாது கொடுத்து सर्वेष पृथिवीपते அது पृथि இல்ல पृथिवीपते सौभद्रश्च सौभद्रश्च महाबाहु महाबाहुः शङ्खान्दधुमुः இங்கு शङ्खान्दधुमुः पृथक् पृथक् पृथक्
पृथक् श्लोकम् द्रुपदो द्रौपदेयाश्च सर्वेश पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दध्मुः पृथक् पृथक् நீங்க என்ன சொல்றதுன்னா எல்லாரும் தன் தன் சங்கத்தை ஊதுறார். எல்லாருக்கும் சங்கம் இருக்கு. இந்த சங்கத்தை எடுத்துட்டு எல்லாரும் ஊதின்னு இருக்கார். யுதிஷ்டர் அவரோட சங்கு பேரு அனந்த விஜயம். அனந்த விஜயம்னா முடிவில்லாத விஜயங்கள். எல்லாத்துலயுமே அவருக்கு விஜயம் அனந்த விஜயம். முடிவே இல்லை அவரோட விஜயத்துக்கு. அந்த மாதிரி சங்கத்தை அவர் ராஜா அப்படிங்கிறார். அனந்த விஜயம் ராஜா. ராஜா யுதிஷ்டரா அப்படிங்கிறார் ஐங்கேயன். இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. அவர் ராஜாவா தான் இருந்தார். இந்திரபிரஸ்தத்தோட பாதி ராஜா அவர் தான் இருந்தார். அப்புறம் எல்லாம் இந்த எக்ஸைல் எல்லாம் போயிட்டு வெளியில அப்போ அவர் ராஜா அப்படின்னு தான் சஞ்சயன் கூப்பிடுறார். ஏன்னா அதுக்கு சஞ்சயன் ஒரு தெய்வ வாக்கு மாதிரி அவர் தான் திருப்பி ராஜாவா வரப்போறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ அதனால்தான் அனந்த விஜயம் ராஜா அப்படின்னு யுதிஷ்டர் சொல்றார். அதுக்கப்புறம் வர நகுல சகதேவ இவ ரெண்டு பேரோட பேர் சொல்றார். நகுலவோட சங்கு பேரு சுகோஷ. சுகோஷன கோஷன்னா சத்தம் வருது. சுகோஷன இனிமையான சத்தம் வர வேண்டிய சங்கு அது. அதனால அது நகுலரோட சங்கு. அப்புறம் சகதேவரோட சங்கு பேரு மணிபுஷ்ப. மணிபுஷ்பக்கு மணிகளால ட்ரெஸ் பண்ணிகள் ஆர்னமெண்ட் மாதிரி இருந்த அந்த மாதிரி சங்கம் அது மணிபுஷ்பக. அது சகதேவரோட சங்கு. அதுக்கப்புறம் காஷ்யச்ச பரமேஸ்வாச. காஷிராஜா பரம ஈஸ்வரா அப்படின்னா அவர் வில் யுத்தத்துல ரொம்ப மகத்தானவர் அப்படின்னு காஷ்யர் காஷிராஜ். அப்புறம் ஷிகண்டி. ஷிகண்டி தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஷிகண்டி முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்மத்துல ஒரு உமனா பிறந்தார். இந்த ஜென்மத்திலையும் அவர் முதல்ல உமனா தான் பிறக்கிறார். அவர் பேர் ஷிகண்டின் பேரு. துருபதருக்கு பிறந்தது. துருபதர் ஆனா அவருக்கு மகன் தான் வரணும்னு ரொம்ப ஆசையில இவ ஒரு மகன் பிறந்துட்டான்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுறார். அப்புறம் இந்த ஷிகண்டின ஒரு ஒரு பையன் எப்படி வளர்க்குறதோ அது மாதிரி வளர்த்து அவர் எல்லா விதமான யுத்தங்கள் எல்லா விதமான வில்லு அம்பு எல்லாத்தையுமே அவருக்கு எப்படி ஒரு பையன் எப்படி வளர்ப்பாரோ அது மாதிரி அவரை வளர்த்துட்டார். ஆனா அந்த எல்லாருமே அது ஒரு பையன் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காரு. பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்காம ஷிகண்டியன் வளர்ந்துட்டு போயிருக்காரு. ஷிகண்டியன் யுத்தத்திலயும் ரொம்ப யுத்த கலையெல்லாம் நல்லா கத்துட்டு இருந்தார். அவர் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறச்ச துருபத இரண்யவர்மன்கிற ஒரு ராஜா அவரோட பொண்ணோட கல்யாணம் பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லிடுறார். எல்லாருக்குமே இது ஒரு புருஷன் தான் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காரு. ஒரு பொண்ணாட்டின்னு நினைச்சுக்கவே இல்லை. இரண்யவர்மனும் தன்னோட பொண்ணை இந்த ஷிகண்டியனுக்கு கல்யாணமா கொடுத்துடுறார். ஷிகண்டியன் ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் அப்படின்னு அவரோட மனைவிக்கு தெரிஞ்ச உடனே அவ தன்னோட தகப்பனார்கிட்ட சொல்றாரு இரண்யவர்மன்ட்ட. இரண்யவர்மனுக்கு ரொம்ப கோபம் பாஞ்சால தேசத்தை யுத்தம் பண்றதுக்கு வரார் அப்படிங்கிற ஒரு வெறியோட வரார். இது தெரிஞ்ச ஷிகண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. வீட்டை விட்டு வெளியில போய் எல்லாருக்கும் ஒரு 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 காட்டுல போய் இருக்கிற. அந்த காட்டோட ஒரு யக்ஷன் இருக்கு, ஸ்தூனகர்ணா அப்படின்னு. ஸ்தூனகர்ணா உடைய அந்த காடு. அந்த காட்டுல அவ உட்கார்ந்து தப்பமா இருக்கா. ஒண்ணுமே சாப்பிடாம தன்னோட உயிரே உத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம உண்ணாவிரதம் பண்ணிட்டு அந்த காட்டிலேயே அழுதுண்டு வருத்தமத்தோட இருக்கிறத யக்ஷர் அவளை இந்த ஸ்தூனகர்ணாங்கிற யக்ஷர் அவளை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார்.
சூரகர்ணாட்ட வந்து இவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு நடந்துட்டு ஷிகண்டன். நான் ஒரு பொம்பளை, என்ன வந்து ஒரு ஆண் மாதிரி வளர்த்துருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இரண்யவர்மன் வந்து இப்ப எல்லாரையும் கொலை பண்றதுக்கு கொலை வெறியோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப வந்து அந்த ஸ்தூனகர்ணாக்கு வந்து ரொம்ப கருணையோட அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, என்னோட ஆண் உருவத்தை நீ எடுத்துன்று, நான் உன்னோட பொம்பளை உருவத்தை எடுத்துன்றேன். அதனால நீ அவனுக்கு அந்த அவனோட அந்த எல்லாம் எல்லாம் சரியான அப்புறமா நீ திரும்பி வந்து என்கிட்ட வந்துரு. நான் வந்து அப்புறம் திரும்பி மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா, அந்த இரண்யவர்மன் வந்து பொம்பளையா மாறிடுறார். ஷிகண்டின் வந்து புருஷனா மாறி ஷிகண்டியா வந்துடுறார். ஷிகண்டி வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கச்ச பாக்குறார். ஏன் இந்த ஸ்தூனகர்ணா மட்டும் நம்மளை பார்க்க வரல அப்படின்னு. ஆனா அந்த ஸ்தூனகர்ணா வெளியில வர முடியல. ஏன்னா அவர் ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால. அந்த ரொம்ப கோவம் வருது. இவனுக்கு அவளை எப்படியா வெளியில வா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இரண்யவர்மன் வந்து சொல்ற இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அப்படி அந்த குபேரருக்கு ரொம்ப கோவம் வந்து அவரை சபிச்சுடுற. நீ வந்து பொம்பளையா மாறி இருக்க இல்லையா, இப்போ ஜென்மம் முழுக்க அவனுக்கு நீ பொம்பளையா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த சூரியகர்ணன் வந்து இந்த மன்னிச்சிரு அப்படின்னோடனே சரி. எப்ப அந்த ஷிகண்டின் வந்து என்னைக்கு அவர் இறக்குறாரோ அன்னிலேருந்து தான் அவனுக்கு திருப்பியும் ஒரு ஆணாக நீ மாற முடியும் அப்படிங்கிறார். அப்பதான் ஷிகண்டி வந்து மகாபாரதம் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்த சுன பொம்பளையாவே இருக்கார் அப்படின்னு ஒரு கதை. இந்த மாதிரி இந்த ஷிகண்டி வந்து பொம்பளையா ஆனா இது வந்து பீஷ்மருக்கு தெரியும், இந்த இந்த கதை எல்லாமே. அதனாலதான் பீஷ்மரோட பிரதிஜை வந்து ஒரு 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 பொன் பிள்ளை மேல நான் யுத்தம் பண்ண மாட்டேங்கிறத அப்புறமா இந்த யுத்தத்துல அந்த இதை கையாண்டு பீஷ்மர பீஷ்மர் வந்து வதம் பண்றதுக்காக அர்ஜுனன் வந்து ஷிகண்டியை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருந்து அடிக்கிற அந்த ஒரு கதை இருக்கு. சோ அதனால ஷிகண்டியும் மகாரதன் தான். அவருக்கு யுத்தம் பத்தி ரொம்ப நல்ல அந்த மாதிரிதான் வளர்த்திருந்தார் அவரை. சோ அவர் திருஷ்டத்யும்னர் அவரும் இந்த துரோணரை கொலர்க்கா இருந்தவர். விராட்ட, சாத்தியகி, அபராஜிதா இவெல்லாம் என்னைக்குமே பராஜிதம் தோல்வி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஆன மகாபாகு அந்த மாதிரி மகாரதர்கள்லாம் சங்கு ஊதினார்கள் அவரோடது. அதே மாதிரி துருப்பதர், திரௌபதேயாஷ்ச திரௌபதியோட 5 மகன்கள், அப்புறம் சௌபத்ரஷ்ச சௌபத்ரோட பிள்ளை அபிமன்யு, மகாபாகு எல்லாரும் தன்னோட அப்படி சங்கங்களை தன் சங்கங்களை ஊதினா அப்படின்னு இவரை திருத்தராஷ்டிரட்ட சைஞ்சயன் சொல்ற பிருத்திவி பத்தே அப்படிங்கிற பிருத்திவியை ஆளவர் அப்படின்னு திருதராஷ்டிரன் கூப்பிடுறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. சில டைம் ராஜாங்கிற பிருத்திவி பத்தேங்கிறாரு, சம்டைம் திருதராஷ்டிர ராஜாங்கிற எல்லாத்துலயும் ஒரு கதை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. பிருத்திவி பத்தேன்னு ஏன் சொல்றாரு இவருன்னா, திருதராஷ்டிரத்தை இப்போது உனக்கு தெரியணும், நீ தான் இந்த பிருத்திவியை ப்ரொடெக்ட் பண்றவர், பிருத்திவியை காப்பாத்துறவரே நீ. ஆனா உனக்கு அதை புரியாம நீ இந்த மாதிரி இந்த ராகம் தேசத்தினாலையும் உன் புள்ள மேல இருக்கிற பாசத்தினாலையும் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த பிருத்திவிய காப்பாத்த வந்து இப்ப பிருத்திவிய அழியிற மாதிரி ஒரு யுத்தத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக யுதிஷ்டர் ராஜான்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரர் பிருத்திவி பத்தே அப்படின்னு சைஞ்சயன் சொல்ற. இந்த மாதிரி சைஞ்சயன் வந்து கௌரவர்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பீஷ்மரை பத்தி தான் சொன்ன சங்கூதினா அப்படின்னு. ஆனா இவர் பாண்டவர் சேனையை சொல்ல வச்சு 18 பேரை கூப்பிட்டிருக்காரு. கிருஷ்ணர், அர்ஜுனர், பீமர் எல்லார் பேரையும் சொல்லி 18 பேரோட
அப்படின்னு எல்லார் பேரையும் எடுத்து சொல்றார். ஆனா கௌரவர்ல வெறும் பீஷ்மர் பத்தி தான் சொல்றார். ஏன்னா சங்கு ஊதறதுக்குன்னா இந்த சங்கு ஊதுறதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கு அர்த்தம் என்னன்னா நல்லதா நடக்கிறதுக்கு தான் சங்கு ஊதுறது. சங்கு ஊதுறோம் அப்படின்னா அது அது வந்து ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு இது இருந்தாலும், அதே மாதிரி வீட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பெங்காலிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லயும் சங்கு ஊதுவா. அது வந்து கடவுள் கூப்பிடுறதுக்கு அதுக்கு நல்ல நல்ல கர்மங்கள் பண்ணாதான் அந்த சங்கெல்லாம் நல்லா ஊதுற இது வரும். அதனால இந்த மாதிரி அந்த சைட்ல இருக்கிறவாள்லாம் பாண்டவர் சைட்ல இந்த இந்த சைட்ல பீஷ்மர் ஒருத்தர் தான் பேர் எடுத்துட்டு அங்க 18 பேர் இருக்கா. எல்லாருமே ரொம்ப வலுவானவர், ரொம்ப நல்லவா. தர்மம் அந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்றதுக்குன்னு ஒரு 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 மாதிரியா சஞ்சயன் இதையும் சொல்றார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் வரைக்கும் எல்லாரும் சங்கு ஊதுறதை பத்தி 18 ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயன் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இந்த சங்கு ஊதுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு வரும். இன்னையோட வகுப்பை இங்கே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சார் இந்த ஸ்லோகத்துல பைலட்ல வந்து இந்த ஒரே ஒரு டவுட் சார். பைலட்ல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த பைலட்ல வந்து தமிழ்ல வந்து சர்வசப்தா இருக்கு, ஆனா ஹிந்தியில வந்து சர்வேஷன்னு இருக்கு பாருங்க. இந்த மீனிங்கும் சர்வஷ தான் கொடுத்துருக்கு.